சில நேரத்தில் நம்ம இதில் தான் நம்ம நிறைய பேர் தவறு பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை, அதனுடைய பெரிய எண்ணத்தை வளர்த்தி அது நமக்கு எதிர்மறையாய் நம்ம யோசிக்கும் போது அது நடக்கல, இல்லை அது தீமையா முடியுது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனால் அதற்கு மாறாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் கையில கொடுக்கணும்னா, கர்த்தர் கையில அப்படியே கொடுக்கணும். ஆண்டவர் கரத்துல கொடுத்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நம்ம ஃப்ரீ ஆகணும். நம்ம அப்படி ஃப்ரீ ஆகல, சில சூழ்நிலையோடு கூட தான் நம்ம போக வேண்டியிருக்கும். சில சூழ்நிலைக்கு பின்னாடி தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். சில இடத்துல கர்த்தரே நம்மளை அப்படி நடத்துவார். அதற்கென்று ஒரு நேரத்தை, அதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருப்பார். அது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல இருக்கிற காரியத்தை நான் யார் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எஜமானனாகிய உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால திருப்தியா ஜெபம் பண்ணியாச்சா? மனசார ஜெபம் பண்ணியாச்சா? உபவாசம் இருக்க வேண்டிய உபவாசம் எல்லாம் இருந்தாச்சா? கத்தியாச்சு, அழுதாச்சு, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்தாச்சு, எவ்வளவு போகணுமோ எல்லாமே போயாச்சு. ஆனா இனியும் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுதான், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்திலேயே இருக்குது, என் பிள்ளையினுடைய காலம் உங்க கரத்திலேயே இருக்குது. நான் மோசேயை எப்படி அந்த தாய் அப்படியே உங்க கரத்துல கொடுத்தாலோ அதே போல நான் என்ன பண்ண போறேன்னா உங்க கரத்துல தரப்போறேன். இந்த பிரச்சனையை நான் இனி டீல் பண்ண மாட்டேன். இந்த சூழ்நிலையை நான் இனி டீல் பண்ண போறது இல்லை. இந்த சிச்சுவேஷனை நான் அல்ல, இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. இதை என் கூட இருந்து இந்த காரியத்தை அவருடைய கரத்துல ஒருவே